ஏமா ஏமா என்னட்டி நித்தி கூப்பிட்டியா? சரியா போச்சு. இம்பிட்டு நேரமா கூப்பிட்டு கிடக்கேன், காதுல அங்கம்மா அப்படி என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லட்டி, உன் பெரியம்மா தான் ஃபோன் பண்ணிருந்தாவ, அவகிட்ட பேசியிருந்தேனா அவங்க சொன்னதில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பெரியம்மாவா என்னம்மா சொன்னாங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களெல்லாம் நேரு பார்த்து எம்பிட்டு நாள் ஆகுது, நீ ஏமா எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற? ஏட்டி எனக்கு என்ன ஆசையா உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி பார்க்க வைக்கிறதுக்கு? உங்கள் அப்பா தான் நம்மளை எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறாரு. அந்த மனுஷனுக்கு தான் நம்ம எங்கே போனாலும் பிடிக்க மாட்டேங்க, அதனால வீட்டுக்குள்ளே கிடக்கும். ஏதோ எங்கள் அக்கா கிட்ட ஃபோனில் பேசுகிற விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்க வேண்டியதான். போமா. தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குலாம் போய் 80 நாள் ஆகுது, வருஷ கணக்கில் ஆகி போச்சு. எல்லாரும் படிப்பு முடிஞ்சு லீவுக்கு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் சந்தோஷமாக 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வருவாங்க. ஆனால் எங்களை நீங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. தாத்தா வீட்டு பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அங்கே போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. இப்போ வருஷ கணக்கில் ஆயிடுச்சு அங்கே போய். எனக்கு மட்டும் ஆசையாட்டி எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும், அவங்கள பார்க்கணும், பேசணும், சந்தோஷமாக 4 நாள் இருக்கணும்னு ஆசையத்தான் இருக்கு. ஆனால் உங்கள் அப்பாவை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏமா அப்பாவுக்கும் தாத்தாக்கும் என்னம்மா பிரச்சனை? உங்கள் தாத்தாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? அது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்னடி பண்ண போவா? ஒழுங்காக படிக்கிற வேலை மட்டும் பாரு போ. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. என்ன யாரும் படி நீ ஏமா இப்படி சொல்லிட்டே கிடக்க? கொஞ்ச நேரமாச்சு ரிலாக்ஸாக இருக்கணுமா? என்ன யாரும் படிச்சுட்டே இருந்தா படிப்பே மண்டையில் ஏறாமல் போயிடும். ஆமாம், ஊர் கதை உலக கதைலாம் கேளு போ. ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. நீ எதோ சுவாகமாக இருக்கேன்னு வந்த பத்தியா என்ன சொல்லணும்? சரிதான் போமா. அம்மா பாப்பா பாண்டி என்ன பண்ணி மட்டும் வந்திருக்க? அப்பா எங்க வருவாருமா? ஒரு முக்கியமான ஃபைல் வீட்டில் இருக்கு, மறந்து வச்சுட்டு போயிட்டேனா, அதை சரி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி சாப்பிட வீட்டுக்கு தானே வருவீங்க? வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குமா, அதனால நீங்க சாப்பாடு கட்டி கொடுத்துருக்க, நான் கொண்டு போய் அங்கனே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியே சரி இரு, இந்த சாப்பாடு போட்டு கொண்டாடுறேன். ஏ வாண்டே, படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா எப்ப பார்த்தாலும் படின்னு உங்களோட ஒரு இம்சையா போச்சு. நீ கூட தான் அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சொல்லிட்டே கிடக்க. நாங்க எதாவது சொல்றோமா? படிக்கிற விஷயத்துல மட்டும் உங்களால எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் கரெக்டா இருப்பீங்களே. இது வேணும் அது வேணும்னு கேட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருப்பேன். இந்த வருஷம் மட்டும் மார்க் நீ நல்லா எடுக்காம இரு, அப்புறம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்பா பத்தி உனக்கு தெரியுங்களா? என்ன அப்பா பத்தி சொன்னே கண்ணு முடியெல்லாம் பிதுங்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் படிப்பேன். படிச்சா சரி, சும்மா நின்று கதை பேசிட்டு கிடக்காத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்க விட மாட்டாங்க. உடனே படி ஓடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே கிடப்பாங்க. ச்சே. இந்தா பாப்பாண்டி, உனக்கு அப்பக்க சேதே சாப்பாடு வச்சிருக்கேன். இந்தா ஃபைல் இருக்குன்னு சொன்னி எடுத்துட்டியா? எடுத்துட்டுமா. ஆமா, நீங்க சோகமா இருக்கீங்க, சொல்லுங்க என்னாச்சுமா? உடம்பு தான் முடியலையா? ஆஸ்பத்திரி போமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாத்தே இருக்கேன். இல்லையே, நான் வரும்போது உன் மகன் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்தா நித்யா வேலை சொல்லிட்டு போறா, நீ என்ன சோகமா இருந்தா சொல்லுமா. அது வேற ஒன்றும் இல்லை பாண்டி. இந்தா உன் பெரியம்மா ஃபோன் பண்ணியிருந்தாவளா, நம்ம சஞ்சாவுக்கும் சவுந்தரராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணியிருக்காவளா. யார் கல்யாணம் பண்ணா உனக்கு என்னமா? அதை நினைச்சு நீயே சோகமா இருக்க சொல்லு. என்ன இப்படி பேசுற? அவங்க உன் பெரியம்மா என்னமோ 3வது வருஷம் ஆளுங்களை பேசுற மாதிரி பேசுதே. இங்க பாருமா, உன் அண்ணன் குடும்பத்துக்கு நமக்கு ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட சம்மந்தம் பண்ண என்ன பண்ண நமக்கு என்ன சொல்லு? ஏதோ உங்க அக்கா வந்து கொஞ்சம் நல்ல மாதிரியா இருக்கிற வச்சுக்கியா, அவங்களோட நீ பேசுற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்காது. நானும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன். மத்தபடி உன் அண்ணன் குடும்பத்தை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல பாத்துக்க. என்னடா பாண்டி இப்படி சொல்லுது? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க எல்லாரும் ஒன்னா ஒட்டுக்கா அந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடி தெரிஞ்சுட்டு இருந்தீங்க. தந்தநாதன் நீயும் மாமா மச்சானும் நல்லா பேசி விளையாடிட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாம் மறந்துட்டியா? அது அறியாத வயசு. ஆனா எப்போ அவங்க அப்பா அசிங்கப்படுத்தாங்கன்னு தெரிஞ்சோ அப்பவே அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஒட்டில உறவில ஆகி போச்சுல. எல்லாம் தனித்தனியாக நடக்கும். சும்மா அவங்க நினைச்சு பேசிட்டு இருக்காது. என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி அப்பாட்ட பேசாதே. அப்புறம் அப்பா எப்படி மாறுவாருன்னு உனக்கே தெரியும். உன் மாமா வீட்டு மேல உனக்கு கோவம் இருக்குன்னு சொல்லுதே. சரி விடு, பரவாயில்ல. அதுக்கோசரம் உன் பெரியம்மா மேல உனக்கு என்ன கோவம் சொல்லு? சந்தியா உனக்கு தங்கச்சி முறை தானே. அவங்க மேல எனக்கு அந்த அளவுக்கு எந்த கோவமும் இல்ல. இந்தா அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. நீ எதுக்கு அதை நினைச்சு வருத்தப்படுத்த நான் சொல்லுதேன். அவ எனக்கு தங்கச்சி தானே, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் உன் அக்கா மக அவங்க. நமக்கும் உன் அண்ணன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த வீட்லயே போய் சம்மந்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க கிட்ட நீ உட்காந்து பேசிட்டு கிடக்க. இதுல கொஞ்சம் கூட சரியில்லைமா. என்னதான் இருந்தாலும் உனக்கு என்னையோட அந்த சவுந்தரராஜன் தான் ரொம்ப பிடிக்கும். அவனை தானே நீ தூக்கி வளர்த்து நல்ல பாசமா பாத்துக்கிட்ட, அதனாலதான் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஐயா பாண்டி அப்படிலாம் பேசாதியா. எனக்கு நீ வேற அவன் வேற கிடையாது பார்த்துக்க. என்னதான் அவன் அண்ணன் மகன், நான் அவளுக்கு அத்தை முறையா இருந்தாலும் அவன் பிறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்தேன் பார்த்துக்க. ஒரு வயசு வரைக்கும் நான் தான் அந்த வீட்டிலேருந்து பார்த்துட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தானே இங்கே வந்து தனியாக இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி வரும்போது எப்படி அழுதான் தெரியுமா? என் புள்ள மாதிரி அவனை வளர்த்துட்டேன். அதனால அவன் மேலே பாசம் இருக்கு, உன் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லாத பார்த்துக்க. நீ வேற அவன் வேற இல்லை. போதுமா, இப்படி பேச எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னையோட உனக்கு அவன் மேலே பாசம் அதிகம். சே, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவன் நினைப்பு தானே. இந்த வீட்டுல நடந்தா உனக்கு அவனை நினைக்காம பேசாம இருக்கிறியா சொல்லு பாப்போம். எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியாம நீ அந்த வீட்டுக்கு ரகசியமா போன் பண்ணி பேசுறியோ?
ஏட்ட அப்படி பேசுதே உங்க அப்பா அப்பா மீறி நான் அப்படியே பேசணும்னா சொல்லு. அந்த மாதிரிலாம் நான் யார்கிட்ட பேசுறது கிடையாது. இந்த மனசு எப்போ அவங்களோட பேசாம சண்டை பட்டிட்டு மல்லு கட்டி நின்னாரோ அப்பவே எல்லாத்தையும் மறந்து போடணும்னு சொல்லிட்டானே நீங்க கூட்டிட்டு வந்தாரு. அவர் வார்த்தை மீறி நான் என்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பேனா சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு வரை எங்கள் அப்பா அம்மா முகத்தையும் பார்க்கறதில்ல, பேசுறது இல்லை. என் அண்ணன் குடும்பத்துக்கிட்டே பேசுறது இல்லை. எது என் அக்கா காரிக்கிட்ட அப்பப்போ பேசுதே, அவ்வளோதியா. மற்றபடி நான் யார்கிட்டயாவது பேசுறேன்னா சொல்லு. போதுமா, சும்மா அழுதுட்டு கிடக்காது. டென்ஷன் ஏற்றிக்கிட்டு நான் கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு. வாட்ட காமெடி. ஏமா நான் அடிக்கடிக்கு இவளை பத்தி உன்கிட்ட சொல்லுவலம்மா, சந்தேகமா இருக்குன்னு. இவ பாரு, சந்தேகமே தேவையில்லை, நான் சொன்னது சரிதானே. என்ன பத்தி அம்மாட்ட அப்படி என்னடி சொல்லி கொடுத்தா? அப்படி என்ன என்னைய பத்தி சந்தேகம் சொல்லிவிட்டா? அது வேற இல்லடி சிந்தியா, இம்பட்டு நல்லா நீ கேட்க போன்னு தண்ணி உட்காந்து சிரிச்சிட்டுப்பியா? அப்ப எல்லாம் எனக்கு தோணும் இவ பைத்தியம் ஆயிட்டாளா, லூஸ் ஆயிட்டாளான்னு. ஆனா இப்ப சந்தேகமே இல்லை, நான் சொன்னது சரிதான். என்னம்மா நான் சொன்னது சரிதானே, நீயே பாக்குறல்ல. இம்பட்டு நாளா நான் சொன்னது நம்பி இருக்க மாட்டேன். பாரு, நான் சொன்ன மாதிரியே தண்ணி கேட்க பக்கம் சிரிச்சிட்டு வரக்கா பாரு. பொடி சோடா அப்படி சோம்பு அப்படி மூஞ்சி பொடி மஞ்ச மண்டை மாங்க மண்டை. கொஞ்சம் ரெண்டு பேரும் உங்க சண்டையை நிறுத்துறா. ஏமா நான் உன தனியா சிரிக்கலமா, இந்த போன்ல ரீல்ஸ் பார்த்து தான் சிரிச்சு கிடக்கேன். காமெடி வீடி பார்த்தா யாருக்கு அந்த சிரிப்பு வரதானே செய்யா? ஏடி சும்மா உட்காந்து இந்த போனை பார்த்து கிக்க போன்னு சிரிச்சு கிடக்கிய. இந்த பூ எம்பிட்டு கலக்க கட்ட வேண்டியது, கூட உட்காந்து கொஞ்சமாவது பூ கட்டி கொடுக்கலாம்ல. எனக்கு பூ கட்ட தெரியாதுமா. சரிட்டு ஒரு ரெண்டு பூவாச்சு எடுத்து வைக்கலாம்ல, அப்ப நான் கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். எதுவுமே பண்ணாம நீ பாட்டு உட்காந்து போன் பண்ணிட்டு கிடக்க. ஏமா அதான் அவ எடுத்து வைக்கிறாளம்மா, அப்புறம் என்னம்மா? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லு. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. இங்க பாரு, சண்டை எவ்வளவு அமைதியா அடக்க ஒடுக்கமா பொண்ணு உட்காந்துட்டு வீட்டுல பொறுப்பா எல்லா வேலையும் செஞ்சு கத்துக்கிட்டு கிடக்கா. குடிச்சிட்டு அவ கல்யாணம் ஆகி போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு எங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பா. ஆனா நீ ஒரு வேலையும் செய்ய தெரியாம கம்முன்னு உட்காந்து கிடக்க. போற இடத்துல எங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி கொடு, அப்படி இருக்கும் உனக்கு. அதெல்லாம் யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது. ஏமா இவ ஏற்கனவே ஏதாவது ஒண்ணு சொன்னாலே ஆயத்தட்டு சட்டம் பேசுவா. இவ படிக்கிறது வேற, இப்போ சட்டம் படிக்கிறாள்ல, அதான் இப்படி திமிரா பேசுதா. விடுமா, சரிதான் போட்டி. இன்னும் டீ நான் கழிச்சு படிக்கணும்னு கொழுப்பா. ஆமா, வாய் இருக்கிற பிள்ளை தானே பழிக்கும். ஆமா உங்கள்கிட்ட வாய் கொடுத்தா மீள முடியுமா? அதுக்கோசரமா உங்கள்கிட்ட ஒம்பு பண்ணாம வரவங்களாம் திரும்பி பார்த்து ஓடி போயிடுவான். ஆனா ஒன்று உன்னை கட்டிக்கிட்டு எவனா கஷ்டப்பட போறோன்னு தெரியல. அதெல்லாம் என் அழகுக்கு அத்தனை பேர் அடிமை. வேணும்னா என் காலேஜில் அங்கே வந்து கேட்டு பார்த்து தெரியும். ஐயா பாவம், உன்னை சுற்றி இருக்கவங்களாம் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏமா கேட்டுக்குமா, இவ என்ன பேசுறா பாத்தியா? அப்படி இவ காலேஜுக்கு படிக்க போல, அங்க போய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. கேடி சிந்தியா, என்னடி இதெல்லாம்? ஏமா அதெல்லாம் அப்படித்தாம்மா, வாலிப வயசு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்படியே பேசிட்டு கையில கிடைக்கிறத எடுத்து உன்னை விளாச போறேன் பாரு. ஒரு வேலையும் செய்யறதில்ல, கூட கூட உட்காந்து வாய் பேசிட்டு கிடைக்க. கேட்டா வாய் இருக்க பிள்ளை தான் பிழைக்குன்னு சொல்லுவேன். அதானமா உண்மை. வாய் இருக்கிற வசதியா நீ என் போய் வேலை சொன்னாலும் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிற வேலையில இருந்து இவ்வளவு மாதிரி வாயை முடிட்டு அமைதியா இருந்தா எல்லா வேலையும் தலையில தான் விழும். இவ பாரு, இவதான் எல்லா வேலையும் செய்யணும். நான் எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஹாப்பி. திமிரு இப்படியே பேசிட்டு போற இடத்துல நல்லா வாங்கி கட்டிக்க போறட்டி, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நல்ல இடத்துக்கு தான் போவேன், நீ பார்க்க தானே போற. என்ன ஏதோ இடத்த பத்தின பேச்சு அடிபடுது. என்ன சிந்தியாமா, ஏதாவது காலேஜில் டூர் கிரி போறீங்களா? என்ன இடத்துக்கு போறீங்க? ஆமா, டூரு கடையில் இருக்குது மோரு. நீங்க வேற ஏப்பா கடுப்பேத்திட்டு? அவளே வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம எஸ்கேப் ஆயிட்டுக்காரு. அம்மா கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் பேசாம ஆயிட்டு சட்டம் பேசிட்டு கிடக்கா. அப்ப பாருங்கப்பா, படிக்கிற பிள்ளைய போட்டு வேலை செய்யுன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? சொல்லுங்க. போற இடத்துல நாங்க எப்படி இருப்போமோ, இங்க இருக்கவே நாங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. சரி, உங்க அம்மா அப்படிதான் சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்பீங்க? முதல்ல நான் சொன்ன வேலை பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. எடி சந்தியா, நான் சொன்னல உனக்கும் சௌந்தர மாமாவுக்கு கல்யாணம் பண்ண போறாவுன்னு. பாரு, இப்போ கூட அப்பா அம்மாவும் தனியா போய் அதை பத்தி தான் பேச போறாங்க. இப்ப அதுக்கு என்னன்றவோ? ஏட்டி கல்யாணம் பேச்சு தவிர ஒரு மாதிரி முகத்தை சோகம் வச்சுக்கிற. எனக்கு என்ன ஏதோ ஒரு மாதிரியும் இருக்கே, ஏதாவது எப்படி சொல்லாம மறைக்கிறேன் என்ன? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, ஒழுங்கு வந்து பூ எடுத்து வை. அம்மா தான் உள்ள போயிட்டாங்கல்ல, பூ ரெண்டு எடுத்து வை, நான் கட்டுறேன். என்னமோ தெரியல, கத்திரிக்காய் முத்து நான் கடத்திற்கு வந்து தானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன் டி உன்னைய. முதல்ல சொன்ன வேலை செய்யிட்டி வந்துட்டா என்னைய பாத்துக்கிறதுக்கு. இவ்வளவு பூவை நான் ரெண்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள என் முதுகெலும்பு ரெண்டா உடஞ்சிட போல இருக்கு. எதுக்குதான் ஒரு கூட பூ வாங்கி குவிச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கேட்டி ஆடி மாசண்டி கோயிலுக்கு பூ வைக்கணும், வீட்டுல இருக்க போட்டோ வைக்கணும், நாமளும் பூ வைக்கணும். நம்ம வீட்டுல 3 பொம்பளைங்க இருக்கோம்ல, பொங்கல் வைக்க போனோம்னா பூவெல்லாம் தேவைப்படும்ல. எல்லாம் சேர்த்துதான் பூ வாங்கி வச்சிருக்கு. அடுத்தடுத்து ஆடிக்கிறதுக்கு பௌர்ணமி அம்மாச்சன்னு வருதுல்ல, அதனால தான் அம்மா பூ வாங்கி வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிற போட்டோக்கு கோயிலுக்கு எல்லாம் போடணுமா இல்லையா? ஆமா, ஆடி மாசம் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் கோயில் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி போய் கும்பிட விட மாட்டீங்க. ஆனா ஆடி மாசம் வந்தா போதும், குடும்பமா பஸ் ஏறி போய் அவங்க குலதெய்வில போய் பொங்கல் வச்சுட்டு வர வேண்டியது. புலம்பாதுட்டி, எடுத்து வை. கட்டுறது நானு, எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா? வேலை சொல்லியே நம்மள கொல்றாங்க ஐயா. இந்த வீட்டுல கொஞ்சம் நேரமாவது நிம்மதியா இருக்க முடியாத பாரு. முதல்ல ஹாஸ்டலுக்கு கிளம்பி போகணும். எனக்கு இந்தக்க தண்ணி. கொண்டா, இந்த சந்தியாவோட ஜாதக நோட்டு கொண்டு போய் பூஜை ரூம்ல வை.
என்ன ராணி? நீங்க தானே சொல்லணும். ஜோசிக்காரர் என்ன சொன்னாரு? ஜாதக நோட்டு பார்த்தாரா? என்ன சொன்னாரு? ஏதாவது பரிகாரம் ஏதாச்சும் பண்ணணுமா? பலன் எல்லாம் எப்படி இருக்கு? எதுக்கிட்ட இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் பார்த்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணுற யோகா வந்திருக்கு, அதனால கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியாக்க? ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நேரடியா அண்ணன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துருவோமா? முதல்ல உன் அம்மாட்ட பேசி உன் அண்ணன் கிட்ட சொல்லு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் போவோமே. அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் சொல்லாது. இந்தா நான் கேட்டோம்னா இல்லைன்னா சொல்ல போகுது. அம்மாக்கும் நம்ம வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கணும் அவருக்கும் ரொம்ப ஆசையா. சொந்த தங்கச்சி மாவுல கட்டணும்னா அண்ணனுக்கு என்ன கசக்குவா போகுது? அதெல்லாம் அண்ணன் கண்டிப்பா ஓகே தான் சொல்லணும். நம்ம எதுக்கு ஃபோன்ல பேசிக்கிட்டு எது வந்தாலும் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோங்க. அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுல. நாளைக்கா வீட்டுக்கு போய் நேரடியாக பேசிட்டு வந்துருவோம். அம்மாட்ட போன போட்டு நாளைக்கு வரேன்னு மட்டும் விஷயத்த சொல்லி வைக்கிறேன். எது வந்தாலும் நம்ம நேரடியாக போய் பேசிக்கிடுவோமே. சரி, அப்போ நாளைக்கே போவோம். நீ அத்தைக்கிட்ட சொல்லிடு. சரிங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இந்த சுந்தரம் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. நண்பர்களே, உங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆதரவாக கிடைக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுடைய கதை வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நிறைய குறைகள் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கதையோட போக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. நாளைக்கா வந்து எல்லாரும் ஒரு மீட்டிங் வச்சுற மாதிரி பெரிய ஸ்டோரியாக 20 நிமிஷத்தில் போட்டுடுறேன். சரிங்களா? இது மட்டும் 15-20 நிமிஷம் அந்த மாதிரி அதிகமாகவே போடுதே. யாரும் கோச்சிக்காதீங்க. நேரம் கம்மியாக போடுதுன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் அதிகமாக போட முயற்சி பண்ணுதே. உங்கள் கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.